ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் ஆயிரத்தில் அனைத்து செல்வங்களும் அதுக்கு அதிபதியாக சிவபெருமான் இருக்கார் அப்படிங்கிறத ஸ்ரீயாவாசினே நமஹ அப்படிங்கிற திருநாமத்தினால பார்த்தோம். அடுத்த 320வது திருநாமம் ரொம்ப மிக மிக அருமையான திருநாமம். அது என்ன அப்படின்னா ஓம் உபதேசகராய நமஹ அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா உபதேசம் செய்பவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ உபதேசம் பண்ணுவர் அப்படின்னா எதை உபதேசம் பண்ணுவர், எப்படி உபதேசம் பண்ணுவர், எங்கே பண்ணுவர், இதெல்லாம் இருக்குது. பொதுவாக உபதேசம் பண்ணுறது அப்படின்னாலே யார் உபதேசம் பண்ணுவா? யாருக்கு நம்மள்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கோ, நம்மளோட நலனில் ஒரு அக்கறை இருக்கோ, அவள் தான் நமக்கு உபதேசம் பண்ணுவா. இந்த உபதேசம் பண்ணுவா அப்படின்னா நான் சொல்கிறது நல்ல உபதேசத்தை சொல்கிறேன். நமக்கு வேண்டாத அட்வைஸ் பண்ணுறதுக்கு, வேண்டாத கெடுதலான உபதேசம் பண்ணுறதுக்கும் இருக்கலாம். ஆனால் நம்மளோட நன்மையை விரும்புகிறவா எப்பொழுதுமே நமக்கு நல்லதை தான் சொல்லுவாள், நல்ல உபதேசம் தான் பண்ணுவாள். அதனால் சிவபெருமான் இந்த உபதேசம் பண்ணக்கூடிய குரு வடிவத்தில் இருக்கார் அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு, எல்லா ஜீவர்களுக்கும் எல்லா உயிருக்கும் நல்லதே நடக்கணும், நல்லதே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. அது எதனால் அப்படின்னார், அன்பே சிவம். அது அன்பே வடிவமாக இருக்கிறதுனால எல்லார்ட்டையும் அன்பு, எல்லார்ட்டையும் பிரியம், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், நன்னாக இருக்கணும், உயர்ந்ததை அடையணும் அப்படிங்கிறது தான் அவரோட லட்சியம். அதனால தான் அவர் உபதேசம் பண்ணக்கூடிய குரு வடிவத்தில் இருக்கார். பொதுவாகவே நமக்கு குரு குரு அப்படின்னாலே ஆதிகுருன்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறோம். இந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்னாலே ரொம்ப அழகாக அதுக்கு கூட அந்த பேருக்கே ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பேரில் உள்ள எழுத்து என்னென்ன அப்படின்னர் த க்ஷ ந. இந்த 3 எழுத்து இருக்கு இல்லையா, இந்த 3 எழுத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. த அப்படின்னா அறிவான், க்ஷ அப்படின்னா தெளிவு, நன்னா ஞானம். இப்போ என்னென்ன அவரோட பேர்லேயே என்ன இருக்குது அப்படின்னார், அறிவு இருக்குது, தெளிவு இருக்குது, ஞானம் இருக்குது. அப்போ முதல்ல அறிவுன்னு சொன்னேள், அப்புறம் கடைசியில் ஞானம்னு சொல்கிறேள். இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசமாக அப்படின்னா நிச்சயம். அதாவது அறிவு அப்படின்னாலே ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் புரியிறாப்பில் சொன்னால் வெறும் ஒரு படிப்பறிவு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஞானம் அப்படின்னா அது இன்னும் உயர்ந்த ஒரு நிலை. எது உண்மை, எது பொய், எது வேணும், எது வேண்டாம், எது தேவை, எது தேவையில்லை அப்படின்னு தெளிஞ்சு ஒரு தெளிவோட ஒரு விஷயத்தை நாம் எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது, சீர்படுத்துறதுக்கு பேர் தான் அறிவு. அது ஞானம். அறிவு அப்படின்னா ஒரு புக் நாலேஜ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். எத்தனையோ விஷயத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அத்தனையும் நாம் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? தெரியாது. அதனால தான் இங்கே அறிவுன்னு சொல்லியிருக்கு, ஞானத்தையும் சொல்லித்து, ரெண்டுத்துக்கும் நடுப்புற என்ன சொல்லித்துன்னர், தெளிவு அப்படின்னு சொல்லிடுத்தோம். அப்போ நீ அறிவை வளர்த்துண்டு அதில் தெளிஞ்சு இருந்தீன்னா ஞானம் கிடச்சிடும். அதனால தானே திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறார், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். உனக்கு தெளிவு ஏற்படணும்னா யார் சொரத்தை கேட்கணும் அப்படின்னார். எல்லார் சொரத்தையும் கேட்டோன்னா கன்ஃபியூஷன் தான். ஒருத்தர் ஒவ்வொரு தினசாக சொல்லுவாள். ஒருத்தர் இல்லை இது பண்ணியே தான் ஆகணும் அப்படிம்பார். இன்னும் எல்லாம் வேண்டாம் சார், பண்ணவே வேண்டாம் சார் அப்படிம்பார். இப்படி ஆளுக்காளு ஒன்றுன்னு சொன்னால் நமக்கு என்ன தெளிவாக ஏற்படும்? குழப்பம்தான் ஏற்படும். அப்போ என்ன பண்ணும்னார், குரு வார்த்தையை கேளு அப்படின்னார். சரி, குரு வார்த்தையை கேட்டால் தெளிவு ஏற்படும்னா அந்த குரு எப்படி இருக்கணும்? அவர் என்ன தெளிஞ்சவராக இருக்கணுமோ இல்லையோ? அவர் நமக்கு மேலே குழப்பவாதியாக இருந்தார்னா அவர் வார்த்தையை கேட்டால் நமக்கு தெளிவாக ஏற்படும் அப்படின்னு. அதனால தான் அந்த குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் இருக்கே, ஒரு பதவி இருக்கே, அது மிக உயர்ந்த ஒரு பதவி. அதுக்கு அதோட பெருமையை
எந்த ஒரு வார்த்தைகளாலையும் எப்படியும் சொல்லி வர்ணிக்க முடியாத ஒரு வர்ணனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அந்த உருவம்தான், ஒரு பதவி தான், ஒரு பொறுப்பு தான் குருங்கிறது. குருஸ்தானம் அப்படின்னு. அதனால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், எல்லாரையும் குரு குருன்னெலாம் குருஜின்லாம் என்ன வேணால் சொல்லிடலாம். ஆனால் குருன்னு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த தகுதி இருக்கணும். அந்த தகுதி உள்ள குரு கிடைச்சாச்சு அப்படின்னா வேதம் சொல்கிறது ஆச்சாரியவான் புருஷா அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்குன்னு, எப்படி இப்படி ஒரு குருவை ஒருத்தன் அடைஞ்சானோ வாழ்க்கையில், அவ்வளோதான், அவன் இனிமேல் அடைய வேண்டியதுக்கு வேற ஒன்றும் பாக்கி இல்லையா, அடைய வேண்டியதே அடைந்து விட்டான் அப்படின்னு வேதம் சொல்கிறதுன்னா, அப்போ அந்த குருவோட பெருமை எப்படி இருக்கணும்? அந்த குரு அப்படி இருக்க ஒரு உயர்ந்த குருவாக இருக்கணும்னா அது பரம்பொருளான அந்த சிவபெருமானை தவிர வேறு யாரால் இருக்க முடியும்? அதனால தான் அவரை ஆதிகுரு அப்படின்னு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன பண்ணுறார்? வடவிடப்பினோ சமீப பூமி பாகே நிஷண்ணம் சகல முனிஜனானாம் ஞானதாதாரம் ஆராது திரிபுவன குருமீஷம் தட்சிணாமூர்த்தி தேவம் ஜனன மரண துக்க சேத தக்ஷம் நமாமி அப்படின்னு அந்த தட்சிணாமூர்த்தி மேலே ஒரு ஸ்லோகம். அவர் எப்படி இருக்கார்? வடவிருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலமரத்துக்கு அடியில் இவர் ஜம்முன்னு உட்கார்ந்துண்டு ஒரு சின்முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரையினால் உபதேசம் பண்ணிண்டு, அப்படி இருக்கிற இவரை நாம் சரண அடைஞ்சோம் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னார், ஜனன மரண துக்க சேத தக்ஷம் நமாமி அப்படின்னு சொல்கிறது. அதாவது பிறப்பு இறப்புங்கிற இந்த பிறவி பெருங்கடல் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு, அதை வெல்றதுக்கு நமக்கு வழிகாட்டக்கூடியவரில் சாதாரணவர் இல்லையா. என்ன தக்ஷன் அப்படின்னா, தக்ஷன்னா ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம், கெட்டிக்காரன் அர்த்தம். இன்னும் சொல்லணுன்னா ரொம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தம் தக்ஷன்னா. இப்படி ஜனங்களை, ஜீவர்களை, உயிர்களை பிறவியிலேருந்து இந்த பெருங்கடல்லேருந்து நீந்தி கரை சேர்க்கறதுல இருக்கிறதுலே கெட்டிக்காரர் யார்? இவர் தான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி அந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்கிற சிவபெருமான் எல்லா சிவாலயங்கள்லேயும் தென்முக கடவுள் அப்படின்னு தெற்க பார்த்துன்னு இருக்கார். அது காஞ்சி பெரியவர் சொல்ற தெற்க பார்த்துன்னு இவர் ஏன் இருக்கா அப்படின்னார், நமக்கு பயமே எங்கேருந்து? தென் திசையிலேருந்து தான், தெற்கேருந்து தான் நமக்கு பயம் வருது. ஏன்னார், அதுதானே யமனுக்கு உண்டான திசை, அங்கே தானே யமன் இருக்கார். அதனால என்ன அப்படின்னு, நமக்கு இந்த ஜரண மரணம்ங்கிறத போக்கணும் அப்படின்னா, அந்த காலனை வெல்லணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணணும்? அந்த பக்கத்தை தானே பார்த்துன்னு இருக்கணும். வாட்ச்மேன் அப்படின்னா வாசலில் கேட்லேயே தான் இருந்து பார்த்துட்டு இருக்கணும். அவர் எங்கேயோ பின்பக்கம் இருந்து பார்த்துருந்தாருன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால் எந்த பக்கத்தினால நமக்கு ஆபத்து வருமோ அந்த பக்கத்தில் காவ காக்கிறது தான். அதனால இப்படி தென்முக கடவுளாக இவர் பார்த்துட்டே இருக்காராம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி எல்லா சிவாலயங்களிலும் இருந்தாலும் ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுறது உத்தரமாயூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலாடுதுறையில் வள்ளலார் கோவில் அப்படின்னு இருக்குது. அந்த வள்ளலார் கோவில் அப்படிங்கிறதுக்கு பேரே ரொம்ப அழகாக இருக்குது. வதான்யேஸ்வரர் அப்படின்னு பேர். அப்படின்னா வாரி வழங்குறவர்னு அர்த்தம். வள்ளல் அப்படின்னாலே என்ன, கணக்கு பார்ப்பாளா, இல்லை இவா தானே ஏதானு பார்ப்பாளா? இல்லை, வரவர்களுக்கெல்லாம் கேட்டவர்களுக்கெல்லாம் அள்ளியில் கொடுக்கறது தானே வள்ளல் தன்மை. கிடையாது வள்ளல் இன்னும் முன்னால் இருந்த வள்ளல்லாம் கதையெல்லாம் கேட்குறமே, அவள்லாம் ஏதானும் யோஜனை பண்ணிண்டா கொடுத்துருக்கா? இல்லை. அப்படி வள்ளலாக இருக்கக்கூடியவர். அதனால தான் வள்ளலார் கோவில் அப்படின்னு பேர். அங்கே இருக்கிற அம்பிகைக்கு பேர் ஞானாம்பிகை அப்படின்னு பேர். அங்கே தான் மேதா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற சந்நிதி ரொம்ப பிரசித்தம். தட்சிணாமூர்த்தியோட சந்நிதிகள்லேயே இந்த மாயூரத்தில் இருக்கக்கூடிய இந்த மயிலாடுதுறை மேதா தட்சிணாமூர்த்தி தான் ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, சனகாதி மகரிஷிகள் அப்படின்னு 4 ரிஷிகள், பிரம்மாவோட இவர் மானச புத்திரர்கள். இவா தான் ஆதியில் முதல்ல படைக்கப்பட்டவா. இந்த குழந்தையாக இருக்கிறதையே இதுகளுக்கு ஞானத்தில் ஒரு வேட்கை வந்தது. எதுக்கு இப்படி பிறந்துட்டோம், இப்போ பிறந்தா திருப்பி இறக்கணுமே, இப்படி திருப்பி பிறப்போமா, திருப்பி இறப்போமா, இந்த பிறக்கிறதுலேருந்து இறக்கிறதுக்குள்ளே நாம் நல்லவழாக இருப்போமா, நல்ல காரியம் செய்யுமா, அப்படி இல்லை அப்படின்னா இதனால் பாவம் புண்ணியம் சேர்ந்ததுன்னா அது வினைப்பயன் அப்படின்னு உடனே நம்மளை துரத்தின்னு வருமே, அதுக்காக இனிமேல் பிறவியெல்லாம் எடுக்க வேண்டியிருக்குமே. இப்படிலாம் யார் இந்த சனகாதி மனுஷன்லாம் குழந்தையாக இருக்கிறதே யோஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. நமக்கு எத்தனை வயசானாலும் அந்த பயம் வரமாட்டேங்கிறது, யோஜனை வரமாட்டேங்கிறது. ஆனால் இந்த சனத்குமாரர்கள் வாழ்க்கை என்ன, இந்த 4 பேருக்கும்
உடனேயே வந்துடுத்து. அதனால் இதுலேருந்து நாம் விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கணும், உபதேசம் கேட்கணும் அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுலே பிரஜாபதியான அப்பாவே இருக்காரோ இல்லையோ, அப்பாட்ட கேட்கலாமோ இல்லையோ. அப்பா பார்த்தாரா, அவர் ரொம்ப ப்ரொடக்ஷனில், அவருக்கு தானே படைக்கிறது அவரோட தொழில், அவரோட காரியத்திலேயே அவர் ரொம்ப பிஸியாக இருந்துட்டார். அதனால் அவரை போய் கேட்க முடியாது அப்படின்னு. சரி, அடுத்தது அந்த அப்பாவுக்கு அப்பாவாக இருக்கிற விஷ்ணுவை போய் கேட்கலாம் அப்படின்னா, அவர் என்னடா அப்படின்னார், அவர் இந்த உலகம் முழுக்கலும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் அவர் இந்த சம்சாரத்தில் அவர் பாட்டுக்கு எல்லாருக்கும் பார்த்துன்னு இருக்கார். ஸோ அதனால் அவர்கிட்டையும் கேட்க முடியாது. இப்போ யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினச்சின்னு வரத்தையே கைலாயத்தில் இருக்க சிவன் பார்த்தாராம். இவ அங்கே 2 பேரும் போய் கேட்டுட்டா, அடுத்தது மும்மூர்த்திகளால் நம்மள்கிட்ட தான் வருவா. வந்தால் இப்போ அவள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு, நம்ம ஃப்ரீயாக தனியாக இருந்து ஞானமயமாக இருந்தால் தான் அவளுக்கு ஞானோபதேசம் பண்ணணும்னு அவள் எதிர்பார்க்குறான். அதனால் நம்ம இனிமேல் அர்த்தநாரியாக பாதி உடம்புல சக்தியோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளும் குடும்பஸ்தன் நம்மளையும் விட்டு போயிடுவா அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணாராம் அப்படின்னார். அம்பிகையை தனியாக இருக்க சொன்னார். இவர் 16 வயசு பையனா என்ன பண்ணார், அவள் வர வழியில் ஒரு பெரிய ஆலமரம், அதுக்கு அடியில் உட்காந்துன்னுட்டார். தட்சிணாமூர்த்தியாக தென்முக கடவுளாக உட்காந்துன்னுட்டார். இப்படி இந்த சனகாதி மகர்ஷிகள் பார்த்தோன்னே இவாளுக்கு அவ்வளோதான் ஆசை வந்துடுத்து, பிடிச்சி போயிடுத்து. நம்ம எதிர்பார்க்கறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னுட்டு. ஏன்னா எந்த ஒரு பந்தமும் இல்லை, இவர் பாட்டுக்கு ஏகாந்தமாக சௌக்கியமாக உட்கார்ந்துருக்கார். எப்படி உட்காந்துருக்கார், அமைதியே வடிவாக உட்கார்ந்துருக்கார். போராத்துக்கு இவர் காலடியில் பார்த்தா, தட்சிணாமூர்த்தி காலடியில் ஒரு முயலகன் அப்படின்னு அபஸ்மாரம் அப்படிம்போம். அந்த முயலகன் அப்படிங்கிறத காலால் வலது காலால் அதில் வச்சு அமைக்கின்னு இருக்கார். சிவனில் நடராஜாக்கும் இந்த தட்சிணாமூர்த்திக்கும் பார்த்தீங்கன்னா காலில் இருக்கும். அந்த அபஸ்மாரம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, எதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களோ உலகத்தில் உள்ள தீய சக்திகளோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உருவம். அதை பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் கோணமானலாக தான் இருக்கும். எப்பொழுதுமே தீய சக்தி எப்பொழுதுமே கோணாமனான்னு தான் இருக்கும், நேரையே இருக்காது. ஏன்னா நேர்மை இருந்தால் தான் நேரம் இருக்கும், நேர்மை இல்லைன்னா கோணலாக தான் இருக்கும். அதனால் இந்த அபஸ்மாரத்தை வேறு காலால் முதிச்சு வச்சுட்டு அழுத்தின்னு இருக்கார் அப்படின்னா இவருக்கு இருக்கிற இடத்துல அது வேலை செய்ய முடியாதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தா சனகாதி மகர்ஷிகள், அப்பா இவர் தான் சரி அப்படின்ட்டு அவர்கிட்ட உபதேசம் கேட்டுக்கிறா. அப்படி கேட்டுன்னு தான் பெரிய ஞான நிஷ்டையை அடைஞ்சா. அதுக்கப்புறம் பின்னால் பல பேருக்கு இவர்கள்லாம் உபதேசம் பண்ணி இன்று வரைக்கும் நமக்கு இந்த பிறவி பெருங்கடல்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற வழி நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இதெல்லாம் தான். அப்படி அத்தனை ஜீவர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இந்த பிறவி பெருங்கடல்லேருந்து கரை சேர்க்கிற ஒரு பெரிய உபதேசத்தை தான் இவர் பண்ணின்னு இருக்கார். அதனால் இவர் பண்ணுற உபதேசம் எவ்வளோ பெரிய உபதேசம் அப்படிங்கிறது அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வள்ளலார் கோவிலில் அந்த சக்தியான பராசக்தியே சப்தமாதர்களும் அங்கே வழிபட்டிருக்கா, அதில் சாமுண்டி வழிபட்டிருக்கா. இப்படி பல பேர் பல விதத்தில் அங்கே அருள் அடைஞ்சிருக்கா அப்படின்னு தெரியுது. அவரோ வள்ளலாக இருக்கார், எதை கேட்டாலும் வாரி வழங்குறவராக இருக்கார். இனிமேல் இவர் இந்த ஞானத்தை கொடுக்கறத விட நமக்கு என்ன பெருசாக கொடுத்துட முடியும்? இனிமேல் கொடுக்கறதுலையே கடைசியாக கொடுக்கறதுக்கு என்ன பெருசாக கொடுக்கறதுக்கு என்ன இருக்குன்னு, இந்த ஞானத்தை நமக்கு அருள் செய்கிறது தான். அதை கொடுக்கக்கூடிய அந்த வள்ளலாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தென்முக கடவுளாக இருந்து உபதேசகராய நமஹா அப்படின்னு சொல்கிறாப்புல இருக்கார். அவரோட உபதேசம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த உபதேசத்துலேயும் வெறும் சின்முத்திரையினால் உபதேசம் பண்ணுறான்லாம் இருக்குது. அதோட பொருள்லாம் என்ன, இன்னும் என்னென்னலாம் அவரோட பெருமை அப்படிங்கிறது தொடர்ந்து வர நாமங்கள் மூலிமா நாமும் அனுபவிக்கலாம். ஓம் நம சிவாய.